இந்த அந்தமான் பயணத்துல நம்ம இப்ப இருக்கிறது அந்தமான் கடல்ல தான் இருக்கிறோம். லாங் ஐலாண்ட்ல இருந்து ஹேவ்லாக் நோக்கி இந்த பயணத்தை போயிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபெரி, ஏன்னா பம்புக்கா அப்படிங்கிற ஃபெரி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு, அதாவது ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு இந்த அந்தமானுக்குள்ள டிராவல் பண்ணிக்கிறதுக்கான ஃபெரியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்தமான் தீவுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு செப்பரேட்டா இருக்குது. இப்போ நம்மள மாதிரி டூரிசம் வரவங்களுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. இதோட ஜேர்னி டைம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரௌண்ட் ஒரு 2.5 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்குது. இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. 24 ஹவர்ஸும் நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இங்க இருக்கிற கேப்டன் சொல்றாங்க. அதற்கான ரேடார்ஸ்லாம் இருக்கு. சப்போஸ் ஒரு சைக்ளோன் அப்படி எதனா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கான சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து வசதி இருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுது, வெதர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அலாட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்க இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபெரி ஜேர்னில நம்ம நிறைய தீவுகளை வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம வந்து லாங் ஐலாண்ட் டு ஹேவ்லாக் போயிட்டு ஹேவ்லாக் டு போர்ட் பிளேயர், அதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னி தான். நீங்க அந்தமானுக்கு வரக்கூடிய மக்கள் மேக்சிமம் வந்து ஹேவ்லாக்கை மிஸ் பண்றதே கிடையாது. அங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு பீச் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.